அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக மாற்ற இருக்கிறார்கள். வரும் ஜூலையில் அதனை மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக இடம் மாற்றம் செய்யக்கூடிய பணிகள் என்பதை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய இருக்கிறாங்க. மல்டி மாடல் இன்ட்ராகேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைப்பதற்கான பணிக்காக இந்த இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக ஏற்கனவே தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது. இதன்படி அடுத்து ஒரு சில மாதங்கள்ல இந்த பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட இருக்கிறது. இதன் பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதிய போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்க இருக்கிறது. பிராட்வே பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இடத்துல 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய கூலகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட புதிய வணிக வளாகமும் அந்த இடத்துல கட்டப்பட உள்ளது. அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தும் இணைக்கக்கூடிய வகையில 7 நடை மேடை மேம்பாலமும் அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில பிராட்வே பஸ் நிலையம் அமைப்பதற்கு 823 கோடி ரூபாயில் புதிய வளாகம் கட்டக்கூடிய பணிக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. நேற்று நகராட்சித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்றக்கூடிய கூட்டத்தில் இந்த முடிவு செய்யப்பட்டக்கூடிய நிலையில ஒரு நாளைக்கு 1 லட்சம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய மிக பழமை வாய்ந்த பேருந்து நிலையம், 500 பேருந்துகள், 75 வழித்தடங்கள்ல 3000 பேருந்துகளை வரக்கூடிய வகையில இந்த பேருந்து என்பது கட்டப்பட இருக்கிறது. எனவே ஜூலை மாதத்திற்குள் இந்த தற்காலிக பேருந்து நிலமாக கூடிய தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்ததற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.